சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதாவது, இந்த தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட தடையா? சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் செய்தி. அதாவது, இந்த 2026 தேர்தல் என்பது 4 முனை போட்டியாக உள்ளது. தொடர்ந்து ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய், இன்னொரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி என தொடர்ந்து 4 முனை போட்டியை திமுக எதிர்கொள்ளப் போகிறது. தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அமலாக்கத்துறையின் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவர் டெல்லிக்கு கைது செய்யப்பட்டு அவர் விசாரணை வலயத்திற்காக கூட்டு செல்லப்படுவார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. அவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டால் இம்முறை 2026 தேர்தலில் அவரால் போட்டியிட முடியாது என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் ஊழலின் பெயரில் சிக்கியுள்ளது. அமித்ஷாவின் வலயத்தின் கீழ் அவர்கள் வந்துள்ளது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து திமுக எப்படியாவது இம்முறை ஆட்சியை அமைக்க வேண்டும் என 200 தொகுதிகளில் தனித்து நிற்க தற்போது திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. ஆனால் திமுகவுக்கு இம்முறை வெற்றி என்பது கிடைக்காது என்கின்ற கருத்து கணிப்புகள் தான் வெளியாகி கொண்டுள்ளது. தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது பொம்மை முதல்வராக தான் இருக்கிறார். மேலும் எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு ஜாமீன் கிடைக்கவில்லையோ, அதே போலதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் அவர்கள் அமலாக்கத்துறையின் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்தால், ஒருவேளை ஸ்டாலின் ஊழல் செய்தது தெரிய வந்தால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களை சிறையில் அடைப்பார்கள். அவர் ஜாமீன் வாங்க முடியாத சூழலும் ஏற்படும். அதன் மூலமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரால் போட்டியிட முடியாது என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதேபோலதான் செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு ஜாமீனும் வழங்கப்படவில்லை, அவரை வெளிவிடவும் இல்லை. தொடர்ந்து அவர் சிறையிலேயே இருந்தார். அவரால் தேர்தலிலும் போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டது. அதேபோலதான் மிக முக்கியமான 10 அமைச்சர்களும் அமித்ஷாவின் வலயத்தில் சிக்கியுள்ளார்கள். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும், இம்முறை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்வது போல ஊழல் செய்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமியால் வைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கடும் போட்டியாக இம்முறை களத்தில் இருப்பார் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டால் என்னவாகும்? நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக கூறுங்கள்.